வணக்கம் மக்களே! உங்கள் அனிமி வெறியான டாட்டேபிள் வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்கள நான் வரவேற்கிறேன். இத்தன நாள் வீடியோ பார்த்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு விதமான கோல்டு புடிச்சிருக்கு. அத பார்த்தீங்கன்னா, என் குரல கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நானும் இப்ப சரியாரு, அப்ப சரியான்னு பார்த்துட்டு இருந்தா சரியாக முடியல. சரி, நம்ம சப்ஸ்கிரைப் ஆகிட்டுறாங்க. தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். அதுவா நம்மளும் பார்த்துலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா மக்களே? இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா? எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ உருவாக்குன கரடி தான். அங்க இருக்க எறும்பு கூட எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கு. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வேளையா இந்த மாரி எறும்புகள் அடிக்கிறதுனா ரொம்ப ஈஸியா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுருக்கான். அந்த எறும்பும் நம்ம கரடி என்னதான் அட்டாக் பண்ணாலும், நம்ம கரடிய தொடக்கூட முடியாது. ஏன்னா, அது போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி. நம்ம ஹீரோ திரும்பி ஷேடோவா கேட்டுட்டு, "இங்க பாரு, நான் சொல்ற மாரியே செய்யி. இந்த எறும்போட தலைக்குள்ள தான் அந்த பாய்சன் இருக்கு பார்த்தீங்களா மக்களே, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ இந்த மாரி தான் கட் பண்ணி எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷேடோவுக்கு ட்ரெய்னிங் குடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஷேடோவும் ஹீரோ எப்படி பண்ணாலும் அத அப்படியே தானே காப்பி பண்ணும். அதேனால நம்ம ஷேடோ என்ன பண்ணுதுன்னா, அந்த இருக்கிற எறும்போட தலைய எடுத்து அத எப்படி நம்ம ஹீரோவ கட் பண்ணி உள்ளக்க இருக்க சிராயத்த எடுத்தானோ, அதே மாரி அந்த ஷேடோவ எடுக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கரடி இருக்கிற ஒரு எறும்பையும் வேட்டையாடிச்சு. என்ன ஒரே ஒரு எறும்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அச்சீவ்மென்ட் அன்லாக் ஆகுது. நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான எறும்ப கொன்னு இருக்கீங்க. அதனால நியூ அச்சீவ்மென்ட் அன்லாக் ஆயிருக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவால ஒரு 10 செகண்டுக்கு எறும்புக்கு எப்படி கண்ணு தெரியாட்டி காது நல்லா கேட்குமோ, அதாவது சென்ஸ் வச்சு போகுமோ, அதே மாரி நம்ம ஹீரோவுக்கும் ஒரு 10 செகண்டுக்கு அந்த மாரி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும். இத கேட்டோனே முயல் இருந்துகிட்டு, "என்னது புது அன்லாக்கா? அப்பன்னா உனக்கு அந்த எறும்புல இருக்க மாரியே 2 கொம்பு வந்துரும் தானே?" அப்படின்னு கேட்கும்போது, "ச்சே! அதுக்குன்னா வாய்ப்பே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா பவர் அன்லாக் ஆகும்போது, நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா தலையில அந்த 2 கொம்பு வந்திருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம ஹீரோவ சுத்தி சரவுண்டிங்கில பார்த்தீங்கன்னா, யார் என்ன செஞ்சாலும் சரி நம்ம ஹீரோவுக்கு அப்படியே சென்ஸ் ஆகும். இதுதான் அந்த எறும்புக்கும் சென்ஸ் ஆகும். ஏன்னா எறும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காவே கண்ணு தெரியாது. அதோட சென்ஸ் வச்சு தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும். அதே மாரி தான் நம்ம ஹீரோக்கும். அது என்ன ஒரு பிரச்சனைனா 10 செகண்டுக்கு மட்டும் தான். சரி, இது பவர் அப் ஆனா சரியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல டஞ்சன் கிளியர் பண்ண போயிட்டான். இப்ப இருக்க ஆவிய அடிக்க போனா பார்த்தீங்கன்னா, ஆவி என்னன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகல. ஏன்னா அவன் போட்டுருக்க ட்ரெஸ் அப்படி. ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா, அந்த கரடியோட தோல்ல இருக்கணும். மேஜிக் கட்டுக்கு எதுவும் வேலை செய்யாது. மத்த நார்மலான பீப்பிளுக்கு பொறுத்தவரைக்கும், இங்க இருக்க இந்த டஞ்சனை கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனா என்னைய பொறுத்தவரைக்கும் அது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற அந்த கத்திரி செடி இருக்கு பார்த்தீங்களா, அத போட்டு அவ ஒரு மிதிக்கிறான். அதனால கத்திரம்னால இருக்கிற எல்லா ஆவியும் வருது. அதனால இவன் இருக்கிற எல்லாத்தையுமே ஈஸியாவே கிளியர் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பவர் அப் ஆயிட்டான். இதே இந்த வெளிய தான் காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி பல்லின்னு சொல்லியிருப்பேன்னு என்ன டவுட்டு தவளைன்னு சொன்னாங்க. சரி தவளையிலன்னு வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கு. என் முயலும் பார்க்குது. என்ன தவளை கையிலன்னா அது பவர்ஃபுல்லான வெப்பன்னா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அது ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் வெப்பன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, இன்னும் தலை இருந்து பிடிங்கிட்டு இங்கே பாரு அந்த வெப்பனை என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு அது தர முடியாது அடம் பிடிக்கும்போது அதுவே கொன்றுச்சு. இத பார்த்தோன்னே முயலுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தோணுது. பவர்ஃபுல்லான வெப்பன் கிடைச்சோன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் திமிரு அதிகமாக போச்சு. தன்னை கொன்னுக்கிட்டு கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருப்பான்னு அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ வர இல்ல. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஆஃபீஸாக போய்க்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வர இல்ல. உனக்கு கொன்றேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முயல் பார்த்துட்டு இதுகளுக்கு இதே வேலையாக போச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னை பர்சனலாக ஏற்றுக்காத என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இன்னொருத்தனை கொல்ல போகும்போது அந்த சைடு நம்ம முயல் வந்து தடுக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் இது ஒரு மனுஷனை காப்பாற்றுது. அப்போ திரும்பி பார்க்குறாங்க யாரா என்னை தட்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி பார்க்குறான். அப்போ இருந்து முயல் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க? இந்த கேமை ஃபினிஷ் பண்ணி வீட்டுக்கு போகிற வழியை பார்க்குறத விட்டுவிட்டு நீங்கள் என்ன தன்னை அடிச்சிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாம் பேந்த முடிச்சுட்டு கிடக்குறாங்க. நீங்கள் இந்த கேமெல்லாம் முடிச்சினா தான் உங்களால் உங்கள் வீட்டுக்கு போக முடியும். உங்கள் வீட்டுக்கு போக ஆசை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏதோ தெரியாத மாதிரியே இப்போ பார்த்துக்கிட்டு கிடப்பாங்க. கண்ணீர் விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களால் எங்கள் வீட்டுக்குன்னா போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறான். இப்போ முயல் பார்த்துக்கிட்டு கிடக்கு. என்னது இவங்களுக்குன்னா எதுவுமே தெரியல. அப்போ அந்த பஃப்னு வந்துக்கிட்டு எதுவுமே சொல்ல கிடையாதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு கிடக்கு. ஏன்பா உங்களுக்கு உண்மையிலே தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் கேட்குது. அதனால் விடுங்க. இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் இந்த கேம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உலகத்துக்கே திரும்பி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது எங்களோட ரியல் வேர்ல்டுக்கே திருப்பி அனுப்பிச்சி விட்றீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. அட எத்தனை முறைடா சொல்கிறது, உங்கள் உலகத்துக்கே அனுப்பிச்சிடுவேன்டா. அந்த பஃப்னு எதுவுமே சொல்லாமல் இவங்க என்ன அடிச்சுட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் விட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முயலும் எல்லா விஷயத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பாருங்க உங்கள் கிராம கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு ஹீரோ கேட்டு தான் இருக்கேன். என்ன நடக்குது அங்கே கேட்கும்போது, இந்த மாதிரி ஸ்டேஜ் ஒன்றில் ஆர்டர் இல்லாதனால எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்காம பஃப்னு வந்து வெளியே போயிடுச்சு போல இருக்குது. எதுவுமே எந்த விஷயத்தையும் பேரலைட்டு சொல்ல கிடையாது. இதுதான் காமிக்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பிளேயர்னா அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் வெப்பன் இருக்குது. என்ன இது ஸ்டேஜ் ஒன்லேயே இருக்கிற எல்லாம் பவர்ஃபுல் வெப்பன் இவங்க கையில் இருக்குது.
இதுக்கெல்லாம் என்ன ரீசன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெப்பன் எனக்கு தான்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு கிடக்குறாய்ங்க. இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு கிடக்கு. அப்படின்னா எல்லாத்துக்கிட்டயும் பவர்ஃபுல்லான வெப்பன் ஸ்டேஜ் 1 கிட்டயே கிடக்கு. அப்படின்னா ஃபஃப்ன்னு இருந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல கிடையாது. அதோட வேலையும் செய்ய கிடையாது. இதில் ஆள் இல்லாதனால அது எங்கேயோ போயிடுச்சு. அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே தான் இருக்க வேண்டியிருக்கேன். இவங்க எல்லாத்துக்கும் நான் தான் வழி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தான் கிடக்கும். அது மட்டும் கிடையாது. இனிமேல் இந்த ஸ்டேஜ் 1 நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட பர்மிஷன் கேட்கும்போது ஹீரோ சரி சரி நல்ல விஷயம் தான். சரி நீ அதே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பர்மிஷன் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் பாய்சன் ஏரியா ஸ்கெல்டன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வேட்டையாடிட்டு கிடக்குறான். வேட்டையாட மட்டும் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட்டாட்டம் இந்த பறக்கிற பிரமிட்டை உருவாக்கிட்டு கிடக்குறான். தன்னுடைய பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இதை பார்க்கும்போது அப்பப்பா இதனா கட்டி முடிக்கிறக்குள்ள என் இடுப்பெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி எட்டி பார்க்குறான். அந்த சேடாக இருந்துக்கிட்டு அந்த சிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் ஈஸியாக கட் பண்ணிட்டு கிடக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு பரவாயில்லையே நம்ம சேடை வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கு, அது மட்டும் கிடையாது ஈஸியாகவே கட் பண்ணிட்டு கிடக்கு. அப்போ தான் நல்லா உத்து பார்க்குறான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாசியாட்ட கிடக்கு, அதாவது ஒரு செடி மாதிரி கிடக்கு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இறங்கி வந்துட்டு சரி அது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கி வந்து பார்க்குறான். நம்ம பம்மது பார்க்குறோம். மாஸ்டர் ஏன் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டர் இதை தான் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நல்லா உத்து பார்க்குறான் பாருங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ போனது இது பார்க்கும்போது கடல் பாசி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சு பார்த்து ஆமாம் இது கடல் பாசியே தான் அப்படின்னா இது வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்திங்கன்னா அப்போ இது என்ன மாதிரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு கிடக்கான். மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி நிறைய பாஷையை கொண்டு வர முடியுமா உன்னால் அப்படி கேட்கும்போது அவ்வளோ தானே இது அப்படின்னு சொல்லி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குறையில கூட்டிகிட்டு போய் இதே எக்கச்சக்கமான பாசியெல்லாம் கொண்டு வந்துட்டு கிடக்குறாங்க பாருங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பம்மத்தும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாசியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணுறேன்னா இந்த பாசி எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா எண்ணெயை தடவி அப்படியே சுட்டு எடுத்து அதை வறுத்தெடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடை வச்சுட்டு நல்லா ஒரு சாய்ஸில் மிக்ஸி பண்ணி அப்படியே தின்னோம்னா டேஸ்ட்டி பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த செடி பண்ணி இருந்துட்டு ஆமாம் டேஸ்ட்டி நல்லா இருக்கும் போல இருக்கே நீங்கள் நினைக்கிற போது என்னப்பா நீ எப்பப்பா இங்கே வந்த நீ ஸ்டேஜ் 1 தானே இருக்கிறேன்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது நான் ஸ்டேஜ் 1 இல்லை இது எப்போதுமே இருக்க மாட்டேன் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே இங்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்கிற வாசம் தான் எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும் நீ உனக்கு பசிக்குதுன்னு சொன்ன தானே ஆமாம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சொல்லும்போது அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்றைக்கி பர்த்டே தானே ஏன்னா இந்த கொரியன் அந்த பர்த்டே அன்றைக்கி தான் இந்த மாதிரி ஃபுட்டை சீ போட்டு சூப்லாம் செய்வாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னது என்னுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ஹீரோ கேட்குறான் உன்னுடைய பர்த்டே ஞாபகத்தில் இருக்குதானே இல்லை எங்கள் பஸ்ஸுக்கு எந்த ஒரு பத்திரம் கிடையாது எங்கள் இப்போ லெவலில் பாடுறோமோ அதுதான் எங்கள் பர்த்டே இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி தான் அவன் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். இதை கேட்ட முயலுக்கு இது கேட்க வேடா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இருக்கிற எல்லாரையும் வழக்கமெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் எக்கச்சக்கமான பூண்டு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை பூண்டு அதையும் நம்ம ஹீரோ கட் பண்ணிவிட்டு அது இருக்கிறதையும் எல்லாத்தையும் நல்லா போட்டு கொதிக்க வைக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ செய்கிறது சீ புட் சூப்புன்னு சொல்லுவாங்க அது கொரியரில் கொஞ்சம் ஃபேமஸ் அது பர்த்டே அன்றைக்கி தான் சாப்பிடுவாங்களாம். கூடயே கொஞ்சம் மீட்டும் போட்டால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு நம்ம கீரை வெட்டின பார்த்தீங்களா 2 தலை கரடி அதையும் மீட்டையும் எடுத்துகிட்டு இதில் போட்டதுக்கு அப்புறம் ஆகா வாசனை என்னமா தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் மாதிரி வருது அந்த வந்தது மட்டும் கிடையாது அப்சல் சீவுட் சூப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அச்சுமல் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பை யார் குடிச்சாலும் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பிளட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரெக்கவரி ஆகும்னு சொல்லும்போது இது என்ன மாதிரியான சூப்பு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எபிசோடு முடியாது. சரிங்களா மக்களே இந்த எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கன் நான் வச்சுக்கேன் முக்கியமாக லைக் பண்ண தட்டி விடுவாங்க. சரிங்களா மக்களே டாட்டா பை பாய்.